இப்போ இந்த வரலாறுலாம் புதுசு இல்லை, இதெல்லாம் ஒவ்வொரு ஜும்மால கேட்கிறோம். ஆனா என்ன தெரியுமா பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கைன்னு வரும்போது அப்ளை பண்ண மாட்டோம். பயன் சொல்லும் போது உச்சி கொட்டிட்டு அழுவு வருது, போயிடுறோம். ஆனா இன்னைக்கு களத்துல அதை நடைமுறைப்படுத்தணும்னு வரும்போது யோசிக்கிறோம். பலஸ்தீனியா அடிக்கப்படுது, சிரியாயா அடிக்கப்பட்டுச்சு, முஸ்லிம் உம்மத் இன்னைக்கு ஆட்சியாளர்களை எதிர்த்து போராட்டத்துக்கு வந்துட்டாங்களா இல்லையா? அரபு புரட்சி என்ன சொல்வீங்க? எந்த அளவுக்கு டைரன், கிரிமினல்ஸ், முஜ்ரிமீன், ஸாலிமீன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லிம் உலகத்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவக்கத்துல இருந்து நம்ம மறுமை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை, வரலாற்று நிகழ்வை நம்ம சொல்லணும் அப்படின்னா அது ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்டம் தான் வரலாறு. மன்னர்கிட்டே போய் நிக்கிறார். அப்ப அவரோட அப்ஜெக்டிவ் இங்க என்ன? இதெல்லாம் நடந்தாச்சும் நீ மன்னராக நீ இந்த தீனை ஏத்துக்கோ, இவ்வளவு நடந்து இவ்வளவு நீ அனுப்பியுமே நான் பாதுகாக்கப்படுறேன்னா அப்ப இது உண்மை மார்க்கம்னு உனக்கு விளங்க வேணாமா? முஸ்லிம் உம்மத்தும் 1960கள் 70கள் எல்லாம் இந்த முஸ்லிம் உம்மத்துடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா இருந்துச்சு? கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. முஸ்லிம் உம்மத் கம்யூனிசம் பேசிச்சு, முஸ்லிம் உம்மத் சோசியலிசம் பேசிச்சு, முஸ்லிம் உம்மத் தேசியவாதம் பேசிச்சு, முஸ்லிம் உம்மத் மதச்சார்பின்மை ஜனநாயகம் பேசிச்சு. ஆனா இன்னைக்கு இது நம்ம பார்வையில முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்களே இது தோல்வி. தோல்வி இல்ல, நமக்கு தான் அது பார்வையில தோல்வி. ஆக்சுவலா அவங்க என்னது, அது வெற்றி அவங்களுக்கு. சோ அப்போ பிரச்சனை வருது, தோல்வி வருது, கொல்லப்படுறோம், சிறைபிடிக்கப்படுறோம், தண்டனைக்குள் ஆக்கப்படுறோம், ஏதாவது ஒரு சோதனை வருது, பிரச்சனை வருது, அழிவு வருது, சிறைபிடிக்கப்படுறோம், கொல்லப்படுறோம், அழிக்கப்படுறோம். இதெல்லாம் வந்தா நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, பாருங்க பாவம் செஞ்சுட்டாங்க அதனாலதான் தண்டனையாக அனுபவிக்கிறாங்க, நவுது பில்லா, இப்படி சொல்லாமா? அப்போ அந்த கை குழந்தைக்காக அந்த தாய் யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் குழந்தை அவங்க இறக்குறதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. குழந்தைய நெருப்புல ஒரு படி யோசிப்பாங்களா இல்லையா யாரா இருந்தாலும்? சோ அப்ப யோசிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை பேசுது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வாராந்திர இஸ்லாமிய சொற்பொழிவில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்ஷால்லா இந்த வாரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இன்ஷால்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஸ்மில்லாஹ். ஸோ பொதுவாக இஸ்லாமிய வரலாற்றில் பொதுவான ஒரு வரலாறு, பொதுவாக ஒரு சமூகத்துடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒவ்வொரு பார்வையுடைய மக்கள், ஒவ்வொரு கருத்தியலை சித்தாந்தத்தையுடைய மக்கள் வரலாற்றை ஒவ்வொரு முறையில் அணுகுவாங்க. வரலாற்றுடைய பார்வை எங்களுடைய பார்வை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிச சித்தாந்தவாதிகள், சோசியலிச கம்யூனிச பொது உடைமை கொள்கை பேசக்கூடிய சித்தாந்தவாதிகள் வரலாற்றை சொல்லும் போது இது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு நடக்கக்கூடிய போராட்டம் தான் வரலாறு. வரலாறுன்றது ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு வரலாறை குறிப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும், வரலாறு பற்றின பார்வை. இல்ல ஒரு மதச்சார்பின்மைவாதிகளை சொல்லும் போது வரலாறுன்றது மனித சமூகத்தின் வரலாறு, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், யாரு போட்டியிட்டு யார் கடைசியா நிக்கிறா அப்படின்றதான் வரலாறுடைய பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வாட் இஸ் இஸ்லாமிக் வியூ ஆஃப் ஹிஸ்டரி? இஸ்லாம் வரலாறுக்கு என்ன ஒரு பார்வை கொடுக்குது? பொதுவா எந்த ஒரு வரலாறு, மனித சமூகத்தின் வரலாறு நம்ம சொல்லும் பொழுது இஸ்லாமிய பார்வை நம்ம சொல்லும் போது இட் இஸ் ஸ்ட்ரகிள் பிட்வீன் ஹக் அண்ட் பாத்தில்னு சொல்லுது இஸ்லாம். வரலாறே என்ன அப்படின்னா மனித சமூகத்துடைய வரலாறே சின்ஸ் தி டைம் ஆஃப் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவக்கத்துல இருந்து நம்ம மறுமை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை, வரலாற்று நிகழ்வை நம்ம சொல்லணும் அப்படின்னா அது ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்டம் தான் வரலாறு, வேற எதுவும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டைம்ல இருந்து அதுதான் ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்டம் தான் வரலாறுன்றது அப்படின்னு. சரி, இப்ப இந்த ஹக்குக்கும் உண்மைக்கும் பொய்யுக்குமான, ஹக்குக்கும் பாத்திலுக்குமான, சத்திய நேரான சத்திய வழிக்கும் பாத்திலான வழிகேடான பொய்யான அல்லாஹுவாலும் தூதராலும் நிராகரிக்கப்பட்ட வாழ்க்கை முறைக்குமான போராட்டம் தான் வரலாறு சொல்லும் போது அப்ப அதுல பல முடிவுகள் இருக்கணும்ல. இப்ப போராட்டம்னா அதுல ஒரு ரிசல்ட் இருக்கணும், ஒரு எண்ட் இருக்கணும், ஒரு ரிசல்ட், ஒரு முடிவுகள் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வரலாறுல சொல்லும் போது ஒரு ரிசல்ட், இந்த வரலாறுல நம்ம நபிமார்களுடைய போராட்டங்களே அதுதான் அழைப்பு பணின்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஒரே வகையான ரிசல்ட் வரல. கரெக்டா? ஒரே முடிவுகளை அல்லாஹ் சொல்லல. ஒரு பிரிவினருக்கு, ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு, சில நபிமார்களுக்கு அல்லாஹ், முந்தைய நபிமார்கள் பல நபிமார்கள் அல்லாஹ் பேசும் பொழுது வரலாறுடைய முடிவா சொல்லும் பொழுது எதிரிகளை அழித்தோம்னு சொல்லுவான்.
நபிமார்களை நாம் அமைச்சோம், அழைப்பு பணி செய்தாங்க. சில நபர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, சில நபர்கள் நிராகரித்தாங்க. இஸ்லாத்தின் எதிரிகள் இருந்தாங்க. நபிகளாரை கொலை செய்தாங்க, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாம அதை நிராகரிச்சாங்க. அந்த நபிமார்கள் மீது அவதூறுகள் சொன்னாங்க. சில நபர்கள் நபிமார்களை கொண்டார்கள்னு வரலாறு சொல்லி காட்டுறான். அதுல சொல்லிட்டு அதோட முடிவா என்ன ரிசல்ட் ஆச்சு, அந்த போராட்டத்தோட ரிசல்ட் என்ன, தாவாவோட ரிசல்ட் என்ன? எதிரிகளை நம்ம அழித்தோம்னு எல்லாம் சொல்றோம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு எதிரிகளையும் ஒவ்வொரு வகையில அல்லாஹ் நான் எப்படி அழிச்சேன், எப்படி வேதனையை கொடுத்தேன்னு நல்லா சொல்லி காட்டுறான்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கௌமை நாம் எப்படி அழிச்சோம் நல்லா சொல்லி காட்டுறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கௌமை நாம் எப்படி அழிச்சோம்னு சொல்லி காட்டுறான். ஒரு சில கௌமை இடியை கொண்டு, ஒரு சில கௌமை வெள்ளத்தை கொண்டு, இப்படி வரலாறு. அப்போ என்ன ஆச்சு? எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். எதிரிகள் தி எனிமீஸ் were destroyed அப்படின்றது ஒரு ரிசல்ட், ஒரு டைப் ஆஃப் ரிசல்ட்டை பார்க்க முடியுது. அல்லாஹ் இந்த எதிரிகளை நம்ம அழிச்சோம்னு சொல்லிட்டு முஃமின்களுக்கு என்ன ஆச்சுன்றது அல்லாஹ் குர்ஆன்ல பேசினான். அதுக்கப்புறம் அதை நமக்கு தெரியப்படுத்தல. வாட் ஹேப்பன் டு தி பிலீவர்ஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டசன்ட் அட்ரஸ் தட். எதிரிகளை நம்ம அழிச்சிட்டோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கௌமுடைய எதிரிகளை, நிராகரித்தவர்களை அழிச்சிட்டோம். சரி, பாதுகாக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட்டார்கள்னு சொல்றான் அல்லாஹ். முஸ்லிம்ஸ் வேர் சேவ்டு, ஏற்றுக்கொண்ட மக்கள் நபிமார்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு அல்லாஹ் விவரிக்கல குர்ஆன்ல நமக்கு. இது ஒரு டைப் ஆஃப் ரிசல்ட். உண்மைக்கும் பாத்திலுக்குமான போராட்டத்துடைய முடிவு இது ஒரு டைப். ரெண்டாவது வகை பாத்தீங்கன்னா, இதுக்கு உதாரணம் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம். பனி இஸ்ரவேல் எப்படின்னா, எதிரிகளை அழித்தோம், அதே நேரத்தில் பாதுகாக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய ஃபாலோயர்ஸ், அவருடைய பின்பற்றிய நம்பிக்கையான மக்களுக்கும் வெற்றியை கொடுத்தோம்னு சொல்றான். தம்கீன், இந்த உலகத்துடைய அதிகாரத்தை கொடுத்தோம். பலஸ்தீன், இந்த புனித பூமிக்கு அவங்க சென்றார்கள். ஈவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அது முழு வெற்றியா இல்லைன்னா பின்னாடி வந்த நபர்களுக்கு அந்த வெற்றி கொடுக்கப்பட்டுச்சு. பனி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பார்ஷியல் விக்டரி நம்ம கொடுத்தோம், ஒரு பாதியான ஒரு வெற்றி நம்ம கொடுத்தோம் அப்படின்ற வரலாறு சொல்லி காட்டுறோம். மூன்றாவது வகையான முடிவு, மூன்றாவது ரிசல்ட் என்னவா இருந்துச்சு? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை அல்லாஹ் வரலாறா நம்ம பார்க்கும்போது, எதிரிகளை அழித்தோம்ன்றது, எதிரிகள் தோல்வியடை செய்யப்பட்டார்கள்ன்றதை தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முழுமையான வெற்றியை கொடுத்தான்னு பார்க்க முடியும். மதீனால ஒரு இஸ்லாமிய சமூகத்தை அவங்க கட்டம் வச்சு இஸ்லாத்தை நிலைநாட்டி காமிச்சிட்டு போனாங்க. ஒரு கம்ப்ளீட் விக்டரி, ஒரு கம்ப்ளீட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அல்லாஹ் கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பார்க்க முடியுது. இது மாதிரி பல முடிவை பார்க்க முடியுது இல்ல. ஒண்ணு, எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள், முஃமின்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஒண்ணு, எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள், முஃமின்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், ஒரு பாதி வகையான ஒரு வெற்றி கொடுக்கப்பட்டுச்சு. மூன்றாவது, எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள், முஃமின்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டது மட்டும் இல்ல, வெற்றியும் பார்த்தாங்க, தீனை நிலைநாட்டி சென்றாங்க அப்படின்றது பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இது இந்த மூணுத்தையும் வராத ஒரு நான்காவது வகையான ஒரு முடிவு, ஃபோர்த் டைப் ஆஃப் ரிசல்ட், ஒரு ஃபோர்த் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. முஃமின்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது கேட்டகரி. இந்த நாலாவது வகை பார்த்தீங்கன்னா, முஃமின்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஃமின்கள், இப்ப நான் சொல்ல போல வரலாறோட ரிசல்ட், வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். இந்த வரலாறுல, இந்த நிகழ்வுல முஃமின்கள், இஸ்லாத்தை நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். இதுவும் ஒரு முடிவா இருந்திருக்குது. இந்த முடிவை அல்லாஹ் எப்படி விவரிக்கிறான், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு. சூரத் அல் புரூஜ், இந்த சூரா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அம்மா ஜுஸ்ல வரக்கூடிய ஒரு சூரா, சூரத் அல் புரூஜ். இந்த வசனத்துடைய தஃப்சீராக இதை நம்ம பார்த்துக்கலாம். இல்ல சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு ஹதீஸ் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஹதீஸோடைய விளக்கமாகவும் அது அமையுது, இந்த சூராவுடைய விளக்கமாகவும் அது அமையுது. ஸோ அது என்ன அப்படின்றத இன்ஷால்லா நம்ம டைரக்டா போயிடுவோம். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த ஸ்டோரி ஆஃப் பாய் அண்ட் கிங்னு நீங்க பார்க்கலாம். ஒரு மன்னரும் சிறுவனும் அப்படின்ற தலைப்புல இந்த வரலாறை நீங்க பார்க்கலாம். இல்ல அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டத்துடைய மக்கள் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். தி பீப்புள் ஆஃப் ட்ரெஞ்ச், நெருப்பு குண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்னு பார்க்கலாம். இல்ல ஸ்டோரி ஆஃப் பாய் அண்ட் கிங், சிறுவனும் மன்னரும் இருவருக்கும் இடையேயான ஒரு வரலாறு, ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம அந்த ஹதீஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு லாஸ்டா நம்ம சூராவோட கனெக்ட் பண்ணுவோம் இந்த விஷயத்த. ஸோ எல்லாரும் கூர்ந்து கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு, தற்போதைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வரலாறு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதான் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ தெர் வாஸ் அ கிங் அண்ட் யங் பாய். ஒரு நகரத்துல ஒரு மன்னர் இருக்கிறாரு, ஆட்சி செய்யறாரு. இந்த மன்னர் எப்படின்னா, கிட்டத்தட்ட ஃபிரௌன் மாதிரி, நான் தான் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு மன்னர். சரியா? பாத்திலான பொய்யை கொண்டு அல்லாஹ்வை நிராகரித்து
தான் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஒரு கிங் இருக்கிறார், ஒரு சிறுவன் இருக்கிறார். அந்த மன்னன் வந்து தனக்கு மத்தியில வந்து அரசவையில வச்சிருப்பாங்களே ஆட்கள். ஸோ அதுல ஒரு ஒரு மந்திரவாதி வச்சிருக்கிறார், சாசரர், ஒரு மந்திரவாதி வித்தை தெரிந்த ஒரு மந்திரவாதி வச்சிருக்கிறார். ஸோ அந்த மந்திரவாதி சொல்றாரு, எனக்கு வயசாயிட்டு போகுது, ஸோ அதனால என்னுடைய மந்திர வித்தைகள் எல்லாம் கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த வாலிபனை நீங்க இந்த ஊர்ல இருந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வாங்க, என்னோட இதெல்லாம் நான் கத்துக் கொடுத்துட்றேன். ஸோ அவர் கத்துக்கிட்டாருன்னா நான் இறந்தது பிறகு உனக்கு அவர் வந்து உதவியா இருப்பாரு இந்த மந்திர வித்தைகளை வச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான, நல்லா ஷார்ப்பா இருக்கக்கூடிய, நல்ல புத்தி சோதனை உடைய, நல்லா ஷார்ப்பா அறிவாளியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு யங் பாய், ஒரு இளைஞனை வந்து கூட்டிட்டு வராங்க. ஸோ அவர் வந்து மந்திரவாதிட்ட மந்திர வித்தையை கத்துக்கிறதுக்காக, இந்த மன்னனுக்காக சேவை செய்யறதுக்காக. ஸோ அப்போ வரும்பொழுது இந்த நபர், இந்த சிறுவன், இந்த யங் பாய், இந்த இளைஞன், இந்த சிறுவன் வர வழியில ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. மனசுல ஏதாவது ஒரு சர்ச் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்களேன், ஒரு வணக்கஸ்தலம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அங்க நிக்கிறாரு, ஏதோ சில ஓதுறதுலாம் எல்லாம் கேட்குது, சில வசனங்கள் ஓதப்படுறதுன்றது ஒரு காதுக்கு விழுது. சரி என்னன்னு போய் என்கொயரி பண்ணி உள்ள போய் பார்க்கலாம், விசாரிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு ஒரு ஆலிம், ஒரு ஸ்காலர் இருக்கிறாரு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்தவம் நீங்க சொல்லிக்கலாம். கிறிஸ்தவம்னா இன்னைக்கு இருக்கிற ஃபால்ஸ் கிறிஸ்டியானிட்டி நம்ம சொல்லல. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவறதுக்கு முன்னாடி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி. ஸோ அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஸோ உண்மை கிறிஸ்தவர்கள் சொல்லலாம், இல்ல முஸ்லிம்கள்னு சொல்லிக்கலாம், சரியா? முஸ்லிம்கள் அல்லாஹ்வை வணங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம நபியாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள். நீங்க முஸ்லிம்கள்னு சொல்றது நமக்கு சிறப்பான வார்த்தையாக இருக்கும், சரியா? இல்லைன்னா ட்ரூ கிறிஸ்டின்ஸ், டீவியேட்டட் கிறிஸ்டின்ஸ் அப்படி பேசுற மாதிரி. ஸோ எனிவே என்ன நீங்க வார்த்தையை போட்டாலும் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமை தூதராக ஏற்றுக்கொண்ட உண்மையான இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒரு பாதிரியார், ஒரு ஆலிம், ஒரு ஸ்காலர் இருக்கிறார். ஸோ அவரை மீட் பண்றாரு. இது என்னது இது? அப்போ அந்த ஸ்காலர் சொல்றாரு, இது ஒரு தீன், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான் நம்மளை படைச்சோம், அவனை தான் வணங்கணும், இதுதான் இறைவேதம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது புதுசா இருக்கு, இதை நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு ஒரு ஆர்வம் வருது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டுட்டு போறாரு. லேட்டா போறாரு மந்திரவாதிகிட்ட. இங்கே பார்த்துட்டு கத்துக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்தனால லேட்டா போறாரு அரசவைக்கு. மந்திரவாதி கேட்கறான் ஏன் லேட்டுன்னு. ஸோ அப்போ வந்து இவர் உண்மையை சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஆகுது. ஸோ அப்போ மந்திரவாதி சில பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, லேட்டாக வந்ததுக்காக சில தண்டனைகள்லாம். இப்போ ஸ்கூலுக்கே லேட்டாக போனால் சில ஃபைன் பனிஷ்மெண்ட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சிறிய தண்டனைகள்லாம் கொடுக்கப்படுது. ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு வர வழியிலையும் இவர் வந்து என்ன செய்யறாரு, ஸோ இந்த மாதிரி பாதிரியாரை சந்திச்சு கேட்டுட்டு போறாரு. வீட்லையும் கேட்குறாங்க ஏன் லேட்டு அப்படின்ற போது அப்பயும் திட்டு விழுது அவருக்கு, ஏன்ப்பா லேட்டாக வர அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த விஷயத்த பாதிரியார்கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த பாதிரியார் சொல்ற ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீங்க ஒன்று பண்ணுங்க, மந்திரவாதி கிட்ட போகும்போது என்கிட்ட கத்துக்கிட்டு போங்க, ஏன் லேட்டுன்னு கேட்டா வீட்டுல லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, வீட்டுல தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. மந்திரவாதிட்டு இருந்து இது கத்துக்கிட்டு வீட்டுக்கு போற வழியில திருப்பி என்கிட்ட வந்து கத்துக்கிட்டு போங்க மார்க்கத்தை. வீட்டுல ஏன் தாமதம்னு கேட்டா மந்திரவாதி தாமதப்படுத்திட்டாருன்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த விஷயத்த பாதிரியார் சொல்லி கொடுக்குறாரு. சரி இதே மாதிரி சொல்லி போயிட்டு இருக்கு. ஸோ போகும்போது ஒரு மந்திரவாதியோட மந்திர வித்தையும் கத்துக்கிறாரு, இந்த ஆலிம் சொல்லக்கூடிய ஸ்காலர் சொல்லக்கூடிய உண்மையான மார்க்கத்தையும் கத்துக்கிறாரு, ரெண்டுத்தையும் லேர்ன் பண்ணிட்டு போறாரு. ஸோ இப்படி ஒரு நாள் இப்படியே காலங்கள் கடந்து போகும்போது சமூகத்துல, அந்த சிட்டியில, அந்த நகரத்துல மார்க்கெட்டு வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல பொருட்கள் வாங்க விற்கக்கூடிய அந்த சந்தையில வந்து ஒரு விலங்கு வந்து, பெரிய விலங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, மக்களை தொந்தரவு கொடுக்குது. பெரிய விலங்கு வந்து தொந்தரவு கொடுக்குது, மக்கள் அடிக்கிறாங்க, கல் வச்சு அடிக்கிறாங்க, துரத்தி பார்க்குறாங்க, போக மாட்டேங்குது. ஸோ இப்போ இவர் வந்து ஒரு டெஸ்ட் பண்றாரு. இந்த பாதிரியார் அல்லாஹ் இறைவன் சொல்றாரு, இறைவேதம் சொல்றாரு, இவர் ஒரு மார்க்கத்தை சொல்றாரு. இந்த மன்னர் மந்திரவாதி, இந்த மன்னர் தான் இறைவன், இறைவன்லாம் கிடையாது, நான் தான் இறைவன், எனக்கு தான் கட்டுப்படணும், எனக்கு தான் அதிகாரம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ இதுல எது உண்மைன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். சரி என்ன செய்யறாரு, இதை ஒரு டெஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மந்திரவாதி சொல்ற இறைவன், இந்த மந்திரவாதி தான் இறைவன் சொல்றான், இவன் இந்த மந்திரவாதியும் இந்த மன்னரும் சொல்லக்கூடிய விஷயம் தான் சரியானது என்றால் நீ அழிந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லெத்து அடிக்கிறாரு. அந்த விலங்கு எதுவும் ஆகல. இந்த பாதிரியார் சொல்லக்கூடிய, இந்த ஆலிம் சொல்லக்கூடிய இறைவன் அல்லாஹ், இந்த மார்க்கம் இதுதான் சரியானது என்றால் இந்த விலங்கு நவந்து போட்டு, இந்த விலங்கு டெஸ்ட்ராய் ஆகட்டும், இந்த விலங்கு வந்து அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு, இந்த மக்களுக்கு லேசாகட்டும் அப்படின்னு கல் எடுத்து அடிக்கிறாரு. அந்த விலங்கு வந்து மடிஞ்சு விழுது, மக்கள் டிஸ்டர்ப்ல இருந்து நவந்து போறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே மக்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம் ஆயிடுச்சு. எப்படி அது, எல்லாரும் அடிச்சு பார்த்தாங்க, எதுவுமே ஆகல. இவர் இந்த விஷயத்த சொல்லி பண்ணாரு, ஒரு மிராக்கிள் மாதிரி, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட் மாதிரி ஆயிடுச்சு அதாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து பாதிரியார்கிட்ட வந்து சொல்றாரு இந்த சிறுவன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நீங்க சொல்ற மார்க்கம் கரெக்ட்ன்றது இப்ப எனக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. நான் கண்ணால ஒரு விஷயத்த பார்த்துட்டேன். ஸோ எனக்கு நிரூபணம் ஆயிடுச்சு இந்த விஷயம் தான் உண்மைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நான் டெஸ்டிஃபை பண்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹா, நீங்க சொல்ற அல்லாஹ் தான் ஒரே இறைவன், இந்த மார்க்கம் உண்மையானதுன்றதை நான் வந்து
நம்பிக்கை பூர்வமாக ஏத்துக்கிறேன், நான் சாட்சி பார்க்கறேன்னு சொல்றாரு, முஸ்லீம் ஆகுறாரு. ஒரு கான்பிடென்ட் ஆயிடுச்சு ஈமான்ல. இப்ப அந்த பாதிரியார் சொல்றாரு, உனக்கு பெரிய விஷயம் நடந்திருக்குது, இது சாதாரண விஷயம் கிடையாது, நீங்க நம்பிக்கையை கொண்டுட்டீங்க, நம்பிக்கை கொண்டது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு கராமத்தும் நடந்திருக்கு. மாஜிசா கராமன்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. மாஜிசான்னு சொல்லும் போது மிராக்கிள், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்னு சொல்றோம்ல. அன்நேச்சுரல் உலக விதிகளுக்கு, லாஸ் ஆஃப் பிசிக்ஸ், லாஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, லாஸ் ஆஃப் சயின்ஸ், இதெல்லாம் ஒரு விதியில இறங்கிட்டு இருக்குல்ல உலகம். கிராவிட்டி, இப்போ போட்டா ஒரு பொருள் கீழே உழுவாம இருக்க முடியாது, கிராவிட்டி விதிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு சில சட்டங்களை கொடுத்துட்டான், ஒரு விதிகளை. அந்தந்த பொருள், அந்தந்த படைப்பு, வானம் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுது, பூமி அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுது, இந்த பிரபஞ்சம் அல்லாஹ் கொடுத்த அந்த விதியை ஃபாலோ பண்ணிட்டு இயங்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் மாத்த முடியுமா யாராச்சும்? சூரியன் இங்க இருந்துதான் மறையணும், ஈஸ்ட்ல இருந்து வரணும், வெஸ்ட்ல மறையணும் அப்படின்னு பிக்ஸ்டு ரூல். இது மாறுமா? சூரியன் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்ல மறையுமா? மாறாது. இது மாறுமா? மாறாது. மாத்த முடியுமா? நம்மளால மாத்த முடியுமா? மாற்றவே முடியாது. அப்போ அது மாதிரி இது ஏதாவது, அப்ப நெருப்புனா சுடணும், நெருப்பு சுடாம இருக்குமா? நெருப்பு சுடணும்ன்ற தன்மையை கொடுத்தது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்ப நெருப்பு சுடல அப்படின்னா அப்ப என்ன நடந்திருக்காங்க? அந்த பொருளுக்கு அந்த தன்மையை கொடுத்த ரப்பு அந்த தன்மையை நீக்கிட்டான்னு தான் அர்த்தம். வேற ஏதாவது அர்த்தம் இருக்க முடியுமா? நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? மாஷா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சோ அப்ப அது மாதிரி இதெல்லாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். இது நபிமார்களுக்கு நடந்துச்சுன்னா நம்ம முஅஜிஸான்னு சொல்லுவோம். முஅஜிஸான்ற வார்த்தையை கொண்டு அழைப்பாங்க நபிமார்களுக்கு இது நடந்துச்சுன்னா. இதே நபிமார்கள் அல்லாத சாதாரண நம்மள மாதிரி நல்லடியார்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் கொடுப்பான் சில மிராக்களை, அதை கராமான்னு சொல்லுவாங்க. வார்த்தை வேறுபாடுகள் ரெண்டும் ஒண்ணுதான். சம்திங் அன்நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட், மிராக்குலஸ் ஈவென்ட் தான். நபிமார்களுக்கு நடந்தா அது முஅஜிஸா, நபர்களுக்கு நடந்தா அது கராமா. சோ இங்க நடந்தது ஒரு கராமா. சோ அப்போ இந்த நபர் பாதிரியார் சொல்றாரு, நீங்க இப்ப ஏத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கராமத்தையும் அல்லாஹ் காமிச்சிட்டான், நீங்க சோதிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு. இங்க வார்த்தையை கவனிச்சிங்களா? நீங்க இப்ப சோதிக்கப்படுவீங்க அப்படின்றத இங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் நம்ம பார்க்க போறோம். சுப்ஹானல்லாஹ், இவங்க இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு முஸ்லிம்களாக இவர் ஆயிட்டாரு, இப்போ சோதிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு அந்த ஆலி. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இப்போ நம்ம எல்லாரும் இங்க முஸ்லிம்கள் தானே, எல்லாரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுன்ற கலிமாவை சொல்ல ஒரு முஸ்லிமாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் இதை சாட்சி பகர்றோம், அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ் தான் இறைவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சாட்சி பகர்றோம். அப்போ நம்ம சாட்சி பகர்ந்து இதை ஏத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு சில விலைகளை கொடுத்தாகணும். அல்லாஹ் சில சோதனையை கண்டிப்பா கொடுப்பான். நீங்க ஒன்ஸ் இந்த விஷயத்தை டெஸ்டிஃபை பண்ணிட்டீங்க, இதை சாட்சி பகர்ந்தீங்க, தீனை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா விட்டுற மாட்டான் அல்லாஹ். டெஃபினட்டா ஏதாவது ஒரு விலையை கொடுத்தாகணும், ஏதாவது ஒரு சோதனை இங்க சந்திச்சாகணும். சோதனையை டெஃபினட்டா அல்லாஹ் கொடுப்பான். சோதனையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாரு, நான் சொல்லல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அம் ஹஸிபத்தும், அல்லாஹ் இன்னும் எந்த அளவுக்கு சொல்றானா, அம் ஹஸிபன்னஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நீங்க ஈமான் கொண்டு வாயில சொல்லிட்டு அப்படியே விட்டுவோம்னு நினைக்கிறீங்களா? சோதிக்கப்படாம விடப்படுவோம் நினைக்கிறீங்களான்னு கேக்குறான். வாயில ஈமான் சொல்லிட்டோம், நம்பிக்கை கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபித்னாவும் எந்த சோதனையும் வராதுன்னு என்றீங்களா? அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க ஈஸியா சொர்க்கம் போயிரலாம் நினைக்கிறீங்களா? சோதிக்காம, பிரச்சனையே வராம, சில டெஸ்ட் எல்லாம் எதுவுமே பாஸ் பண்ணாம அப்படியே போயிடலாம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கறாங்க. அப்போ டெஃபினட்டா ஒரு டெஸ்ட் இருக்கு. இப்போ எக்ஸாமே எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த டெஸ்ட் கூட தரம் மாறும். சிலருக்கு கஷ்டமான டெஸ்ட், சிலருக்கு ஈஸியான டெஸ்ட் மாறுதுல. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே சோதனையை கொடுக்குறான். ஒரு சிலருக்கு பெரிய சோதனையை கொடுக்குறான், ஒரு சிலருக்கு கம்மியான சோதனையை கொடுக்குறான். இருக்கிறதுலே அதிகமான சோதனை பெற்ற நபர்கள்னா யாரை சொல்லலாம்? நபிமார்கள். முஸ்லிம்கள் குறிப்பா நபிமார்கள். பெரிய டெஸ்ட், ஹை லெவல் ஆஃப் டெஸ்ட் யாருக்கு தான் அல்லாஹ் வைக்கிறான்? ப்ராஃபட்ஸ்க்கு தான், அம்பியாக்களுக்கு தான். அவங்க தரஜா வேற. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? எக்ஸாம்ல அப்படிதானே ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரு டீச்சர் இருக்கிறாரு, ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாருன்னா, இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா ஒரு டிகிரி வாங்க போறீங்க, இல்ல 12th முடிக்க போறீங்க, 10th SSLC பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க, 12th HSC பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க, இன்ஜினியரிங் ஃபைனல் செமஸ்டர் எழுத போறீங்க. எல்லாம் எப்படி ஈஸியா கேட்டா எல்லாரும் ஒரே லெவல்ல கிரேட் எடுத்துருவாங்க. அப்ப கிரேடை மாத்தி போடணும்ல, A+A, B+B இப்படின்னு மாறும். 100, 90, 80 மாறணும்னா அப்போ கொஸ்டினை எப்படி செட் பண்ணுவாங்க? ஈஸியா, மொத்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியான கொஸ்டினே இருக்குமா? கொஞ்சம் ஈஸி இருக்கும், கொஞ்சம் மீடியம் இருக்கும், கொஞ்சம் டஃப் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டஃப் இருக்கும். ஏன் இப்படி? அப்ப அந்த எக்ஸ்ட்ரா டஃப்க்குன்னு சில 4 கொஸ்டின் அந்த வாத்தியார் எதுக்கு வைக்கிறாரு? யாரு
அந்த A+1 டெஸ்ட் பண்ணணும்னா அந்த 4 கொஸ்டின் இருக்கணும் அதுல. அப்பதான் A+ ஏவையும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல யாரு ஹை லெவல் யாருன்னு. ஸோ அப்படிதானே எக்ஸாம்லயுமே அப்படிதானே இருக்கு. ஸோ அப்படிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் டெஸ்ட்டை வந்து வேரி பண்றான். ஜன்னால வந்து ஒரே லெவலா? ஜன்னால பல படித்தரங்கள் இருக்கு. அலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம்ம சொல்றோம், அதுக்கு அப்படியே உயர்ந்த அளவு ஃபர்ஸ்ட் டாப்ல அன்பியாக்கள் இருப்பாங்கன்னு சொல்றோம்ல, அடுத்த சுஹதாக்கள் எல்லாம் ஒரு லெவல் தானே, எல்லாருக்கும் ஒரே லெவல் இல்லை. பட் எண்ட் ஆஃப் தி டே முஸ்லிம்கள் சொர்க்கம் போகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யும் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரையும். ஸோ அப்போ ஆனால் படித்தரங்கள் மாறும். அப்போ டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ அது மாதிரி இந்த பாத்திரியார் சொல்றாரு, நீங்க சோதிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு, சோதனை வரும்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த சோதனை வரும்போது என்னுடைய பெயரை நீங்க காட்டி கொடுத்துடாதீங்கன்னு சொல்றாரு. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த ஆலிம் என்ன சொல்றாரு, நீங்க ஏதாவது சோதனை வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மார்க்கத்துல இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சு நீங்க மாட்டிக்கிட்டீங்க, சோதனை வருதுன்னா என் பேரை சொல்லாதீங்கன்னு இந்த ஆலிம் சொல்றாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன தோணுது? என்ன தோணும் பொதுவா நமக்கெல்லாம்? இவர் என்ன ஒரு ஆலிம், தைரியமானவராக இருந்தா என்ன சொல்லணும்? நான் தான் சொன்னேன்னு சொல்லுப்பா, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. அப்போ இவர் வந்து ஒரு அச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஃபியர், அஞ்சக்கூடிய ஒரு ஆலிமா இருக்கிறாரோ, பயப்படுறாரோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு, அப்படிதானே ஃபீல் ஆகுது நமக்குலாம் நேச்சுரலா சொல்லும் போது. ஆனா நான் ஸ்டோரி சொல்லும் போது நீங்க பாப்பீங்க, அவர் அச்சத்தின்காக அதை சொல்லல. he was a courageous man, ஒரு தைரியமான ஸ்ட்ராங்கான அச்சமற்ற ஒரு ஆலிம் தான் அவரு. ஆனா he was wise too, அதே நேரத்துல அறிவாளியும் கூட. தாவா பண்ணி ஆகணும். சும்மா அழகா ஒரே விஷயத்த போய் சொல்லி இந்த பிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? அழைப்பு பண்ணி நிப்பாட்டி போயிடும். அதையும் கருதில் கொள்றாரு. அதே நேரத்துல ஒரு அச்சத்துக்காக பயந்துட்டு இதை சொல்லலன்றதுக்கு நீங்க அடுத்து நீங்க பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அது நம்ம அடுத்த வரலாறு இப்போ இந்த அடுத்த நிகழ்வு சொல்லும் போது நமக்கு புரியும். ஸோ இப்போ இதான் என்ன ஆகுதுன்னா, இந்த சிறுவன் வந்து கராமா நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயங்களை இன்னும் அதிகமான கராமாக்கள் எல்லாம் செய்யறாரு, மக்கள் பாக்குறாங்க. அப்படி ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, மன்னருடைய அரசவையில இருந்த ஒரு நண்பர், மன்னரோட நண்பர் பிளைண்டு, குருடராக, கண்ணு தெரியாதவராக இருக்கிறார். இப்போ இந்த நபர் எல்லாம் கேள்விப்படுறாரு, இந்த மாதிரி ஒரு சிறுவன் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நபர் சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணா நான் தரேன், என்னுடைய கண்ணு மட்டும் தெரிய வச்சிருங்கன்னு இந்த சிறுவன் வந்து கேட்கிறாரு. அவர் யாரு? அரசவையில் இருக்கக்கூடிய அரசரோட மன்னருடைய அரசருடைய நண்பர். அப்போ இந்த சிறுவன் வந்து அல்லாஹ்வின் பெயரால் குணமாகட்டும் அப்படின்னு குணமாயிடுச்சு. எப்படின்னு கேட்கும்போது, இது நான் குணப்படுத்தல, அல்லாஹ் குணப்படுத்தினா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அல்லாவை நீங்க வணங்குங்க, அவனை நம்பிக்கை கொண்டு அவனை வணங்குங்கன்னு சொல்றாரு. கண்ணு குணமாயிடுச்சு, அல்லாஹ் தான் குணப்படுத்துறான்னு சொல்லும் போது நம்பிக்கை யாராச்சும் வராம இருக்குமா என்ன? இப்ப அந்த நபர் என்ன வராரு, இதை ஏத்துக்கிறாரு. இப்போ அரசவைக்கு போறாரு, மன்னர் பாக்குறாரு, திடீர்னு கண்ணு தெரியாம வந்தவர் என்ன ஆயிடுச்சு? இப்போ கண்ணு தெரியுது, எப்படிப்பா உனக்கு திடீர்னு கண்ணு தெரிய ஆரம்பிச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த நபர் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்தான்னு சொல்றாரு. இப்பதான் இவருக்கு மன்னருக்கு ஷாக்கு. என்னது அல்லாவா? நான் இல்லாம வேற அல்லாவா உனக்கு? எப்படி ஃபிரௌன்ட்ட இதே சம்பவம் தானே படிச்சிருக்கோம் வரலாறு, சேம் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுதுல. இதே மன்னர் அதே கேட்கிறாரு. மன்னர் கேட்கிறான், நான் இல்லாம வேற இறைவனா உங்களுக்கு? உங்களுடைய இறைவனும் அந்த அல்லா தான், என்னுடைய இறைவனும் அந்த அல்லா தான், அந்த அல்லா தான் எனக்கு கண்ணை கொடுத்தான் திருப்பி சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நபரை வந்து டார்ச்சர் பண்ணி, இது யார் உனக்கு போதிச்சான்? இது புதுசு, எனக்கு தெரியும் உன்னைய பத்தி, வேற எங்க இருந்தா உனக்கு இந்த செய்தி வந்திருக்குது, யாருன்னு சொல்லுங்கன்னு வற்புறுத்துறான். அந்த டார்ச்சர்ல அந்த வேதனையை தாங்க முடியாம சொல்லிடுறாரு, இந்த சிறுவன் தான் அப்படின்னு சிறுவனை சொல்லிடுறாரு. சிறுவன் அழைக்கப்பட்டு கூட்டு வராரு. சிறுவனை கட்டி வச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லலை சிறுவன், ஏன்னா பாதிரியார் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா வலி தாங்க முடியல சிறுவன், வலி தாங்க முடியாம சொல்லிடுறாரு, இந்த பாதிரியார் தான் எனக்கு இந்த மார்க்கத்தை போதிச்சாரு, அவர் தான் இதுக்கான சோர்ஸ், அவர் தான் மூலாதாரம், அவர் தான். பாதிரியார் வர சொல்லுங்கன்னு வர சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடியும் ஒரு ரம்பத்தை எடுத்து பாதிரியார ரெண்டா அறுக்கிறார் மன்னர். அரசவையில எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. இந்த சிறுவனும் பாக்குறாரு, அந்த நண்பரும் பாக்குறாரு. ரெண்டா அறுக்கப்படுறாரு. பாதிரியார் கேட்கிறாரு, என்னைய ரப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டுறேன்றான் மன்னர். அந்த பாதிரியார் சொல்றாரு, உங்களை படைச்சதும் அல்லாதான், என்னைய படைச்சதும் அல்லாதான், அவன் தான் ரப்பு, எதுக்காகவும் இதை விட முடியாது. இப்ப சொல்லுங்க, இந்த ஆலிம் அச்சத்துக்காக அதை சொன்னாரா? இல்ல he was not a fair ஆலிம், கரேஜியஸ் ஆலிம். அச்சத்துக்காக இருந்தோம்னா, இங்கேயும் பயந்து உயிர் பயமோ ஏதோ இருந்துச்சுன்னா இங்கேயும் என்ன சொல்லியிருக்கணும் அவரு, நீங்க தான் இறைவன் சொல்லிட்டு உயிரை காப்பாத்திட்டு போயிருக்கலாம்ல. அவர் அப்படி பண்ணல. என் உயிரே போனாலும் அல்லாதான்னு சொல்றாரு. அதற்காகவே கொல்லப்பட்டார், ரம்பத்தால் அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த நண்பரையும் அதே மாதிரி கொல்றான் அந்த மன்னர். சிறுவனை மட்டும் என்ன செய்யறாங்கன்னா, மலை மேல கொண்டு போய் உச்சிக்கு போயிட்டு தள்ளி விட்டுருங்கன்னு சொல்றான் மன்னர் அரசவையில் இருக்க வேலையாட்கள். அதே மாதிரி மலை உயரத்துக்கு கிளிஃப்க்கு போயிட்டாங்க. டாப்க்கு போயிட்டு அந்த சிறுவன் வந்து துவா செய்யறாரு, யா அல்லாஹ்
நீ எவ்வாறு இவர்களை டீல் பண்ணணும்னு நினைக்கிறியோ, நீ எப்படி இவங்களை நடத்தணும்னு நினைக்கிறியோ, அப்படி நீ இவங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கோ, இவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ காமி அப்படின்னு ஒரு துவா செய்யறாரு அல்லாட்ட. யா அல்லாஹ், நீ இந்த இந்த நபர்களை எப்படி நீ டேக் கேர் பண்ணணும், எப்படி நீ இவங்களை வந்து ஆக்கணும்னு நினைக்கிறீ அப்படி ஆக்கியா அல்லாஹ். இதுதான் துவா. ஓ அல்லாஹ், டேக் கேர் ஆஃப் தெம் ஹவ் யூ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் தெம். அப்படி பண்ணிடுறியா அல்லாஹ். ஒரே துவா. ஒரு இடி இடிச்சு பூகம் மாதிரி வந்து எல்லாரும் மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இவர் மட்டும் அப்படியே வந்து எங்க போறாரு? மன்னர்கிட்டே திருப்பி போறாரு. எங்க ஆச்சு? எல்லாம் மீதி பேர்லாம் எங்க? எல்லாரும் இறந்துட்டாங்க விழுந்து. அப்படியா? சரி, அப்போ இன்னொரு சில ஆட்களை கூப்பிட்டு கப்பல்ல படகுல ஏத்தி நடுக்கடலுக்கு கொண்டு போய் நடுக்கடல்ல தள்ளி விட்டு வந்துருங்க. அடுத்து இதே மாதிரி கோவப்படுது. அதே துவா, யா அல்லாஹ், இவர்களை நீ எவ்வாறு நீ இவங்களை அணுகணும்னு நினைக்கிறியோ அப்படி நீ இவங்களை அணுகியா அல்லாஹ். அதே துவா. சூறாவளி காத்து வருது, புயல் வருது, இன்னைக்கு சொல்லணும் சுனாமியா, கடல்ல வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு, எல்லாரும் கடல்ல முழுகடிக்க போறாங்க. இந்த நபர் மட்டும், சிறுவன் மட்டும் பாதுகாக்கப்படுறாரு. நேரா திருப்பி எங்க போறாரு? மண்ணுட்டே போறாரு. இப்ப இவரு உயிர் பயம் இவருக்கும் இருந்தா என்ன இருக்கணும்? பாதுகாத்துட்டான், எங்கேயாவது வேற இடத்துக்கு எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம்ல. திருப்பி எங்க போறாரு? ஆனா மன்னர்கிட்டே போய் நிக்கிறாரு. அப்ப அவரோட அப்ஜெக்டிவ் இங்க என்ன? இதெல்லாம் நடந்தாச்சும் நீ மன்னராக நீ இந்த தீனை ஏத்துக்கோ, இவ்வளோ நீ அனுப்பியுமே நான் பாதுகாக்கப்படுறேன்னா அப்ப இது உண்மை மார்க்கம்னு உனக்கு விளங்க வேணாமா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கே மன்னர் மணி போய் நிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, மன்னர் திருப்பி கொல்லணும்ன்றது பிடியா நிக்கிறான். சரி, இவரே சொல்றாரு, என்னை கொல்லணும் அப்படின்னா நீ எது பண்ணாலும் நான் இறக்க மாட்டேன், அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். நீ என்னை கொல்லணும் அப்படின்னா நானே அதுக்கு ஒரு வழியை சொல்றேன்னு சொல்றாரு. He is writing his own prescription of death. சுப்ஹானல்லாஹ். பிரிஸ்கிரிப்ஷன் எதுக்கு எழுதுவோம்? டாக்டர் எதுக்கு எழுதுவாங்க? ஒரு நோய் வருது, பிரிஸ்கிரிப்ஷன் எதுக்கு எழுதுவாங்க? அந்த நோய் குணமாகணும்னு எழுதுவாங்க. பட் இங்க இவர் இப்போ சொல்றது என்னது? எதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் இவர் கொடுக்குறாரு? இதை நீ பண்ணா நீ என்ன கொன்றலான்னு சொல்றாரு. இஸ் ரைட்டிங் ஹிஸ் ஓன் பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹிஸ் ஓன் டெத். என்ன பண்ணு? எல்லா மக்களையும் ஒரு இடத்துல கூட்டு, எல்லா மக்களும் இந்த 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 நகரத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு இடத்துல ஒண்ணு சேரு, ஒரு காலி இடத்துல, ஒரு பிளைன் லேண்ட்ல ஒண்ணு சேரு. ஒண்ணு சேர்த்து என்ன ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனாகிய நான் என்னுடைய ரப்பு அல்லாஹ்வின் பெயரை கொண்டுன்னு ஒரே ஒரு வில்லு என்னுடைய தலையை நோக்கி இல்ல என்னுடைய மாரை நோக்கி என்ன நெஞ்சை நோக்கி நீங்க விடுங்க, நான் மடிஞ்சிருவேன். இப்படியே சொல்றாரு சிறுவன். சரி, இவர் எப்படியாவது இறந்தா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன செய்யறாரு? அதே மாதிரி எல்லாத்தையும் கூட்டுறாரு. எல்லாத்தையும் கூட்டி இந்த சிறுவன் சொன்ன மாதிரி கட்டி வைக்கிறாரு. எல்லா மக்களும் இப்ப அங்க நிக்கிறாங்க, எல்லா ஊர் மக்கள் அனைத்து மக்களும் நிக்கிறாங்க. சிறுவன் கட்ட வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்பு விடுறாரு, இறக்கல. அந்த வார்த்தையெல்லாம் சொல்லல மன்னர். செகண்ட் வாட்டி விடுறாரு, இறக்கல. இது யார் பார்த்துட்டு இருக்கா? எல்லாரும், அனைத்து ஊர் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இத அம்பு போது அவரோட நெஞ்சில பாயுது, தலையில பாயுது, இறக்கல. மக்கள் விட்னஸ் பண்ணி, மக்கள் கண்ணால பாக்குறாங்க. ஒரு அம்பு வந்து அவ்வளவு ஸ்பீடா வந்து குத்துனா என்ன ஆகணும்? இறக்கணும்ல. எதுவுமே நடக்கல, மக்கள் கண்ணால பாக்குறாங்க. சரி, மூணாவது தடவை பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த குலாம் இந்த சிறுவன் சொல்லக்கூடிய ரப்பு அல்லாஹ்வின் பெயரால் சொல்லி அம்பு விடப்படுது. அப்படியே மடிஞ்சு இறக்குறாரு. இப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஊர் மக்கள் என்ன ஆகுது? இந்த சிறுவன் சொல்றதாப்ப உண்மையான இறைவன், அப்படி இல்லைன்னா இது என்ன, இது மிராக்குலஸ் ஈவென்ட் இல்லையா? ஒரு கராமா இல்லையா? எதை நடக்க கூடாதுன்னு இப்ப அந்த மன்னன் நினைச்சானோ அது நடந்துருச்சு. அனைத்து மக்களும் களிமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அனைத்து மக்களும் இந்த சிறுவன் சொல்லக்கூடிய ரப்பு தான் உண்மையான ரப்புன்னு. நீங்க இந்த மன்னர், நீ இல்லப்பா ரப்பு, இந்த சிறுவன் சொல்றான் பாருங்க அல்லான்னு, உண்மையிலே அவன் தான் ரப்பு, நாங்க எல்லாரும் இப்ப அதை ஏத்துக்கிட்டோம் அவனை அப்படின்னு எல்லாரும் முஸ்லீம் ஆகுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ இதை பார்த்துட்டு மன்னருக்கு என்ன ஆயிடுச்சு? எது நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சு. இப்போ எதுக்காக இந்த சிறுவனை கொல்லணும்னு நினைச்சான் மன்னர்? நான் இல்லாம வேற ரப்பு நீ பிரச்சாரம் பண்றியா? அதுக்கு தானே. எது நடக்கக்கூடாதோ இப்ப அது நடந்திருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு குழி தோன்றாங்க. குழி தோண்டி நெருப்பு வந்து அதுல மூட்டுறாங்க. நெருப்பை மூட்டிட்டு எல்லாரையும் அதுல தள்ளி நீங்க வந்து அந்த நெருப்புல தள்ளி எல்லாரையும் கொன்றணும் அப்படின்றதான் சட்டம். ஸோ ஒவ்வொருத்தராக அந்த நெருப்பு குண்டத்துல என்ன செய்யறாங்க? தள்ளப்படுறாங்க. அதுல ஒரு தாயார் ஒரு கை குழந்தையோட வராங்க. இப்ப எல்லாரும் போயிட்டு, இப்போ யாருமே இங்க ஒரு பிசுறு கூட யோசிக்கல. ஏன் யோசிக்கல?
ஏன்னா இப்ப இதை விட தெளிவான அத்தாட்சி ஏதாவது பார்க்கணும். கண்ணால நீங்க பாத்துட்டீங்க, ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்குலஸ் ஈவென்ட் நடக்குது. இது ரப்பு தான், இது இந்த உலகத்தை படைச்சனாலதான் இது பண்ண முடியும். இதுக்கு மேல வேற எந்த சாட்சி உங்களுக்கு தேவையில்லை. அதனால ஈமான் 100% பீக்ல இருக்குது. எல்லாரும் உயிரே கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஒரு தாயார் வராங்க, கை குழந்தையோட வராங்க. அப்போ அந்த கை குழந்தைக்காக அந்த தாய் யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் குழந்தை அவங்க இறக்குறதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. குழந்தைய நெருப்புல ஒரு படி யோசிப்பாங்களா இல்லையா யாரா இருந்தாலும். சோ அப்ப யோசிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை பேசுது, என் அம்மா, என்னுடைய தாயே, ஸ்பீர், பொறுமையாக இருங்க, நீங்க இதுல குதிங்க, இதுதான் நமக்கு சொர்க்கம், இதுதான் நமக்கு சரியான பாதைன்னு அந்த குழந்தைய அல்லாஹ் பேச வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். குழந்தை பேசிய தருணங்கள் பல வரலாறு இருக்குல்ல, அதுல ஒண்ணு இது. வேற என்ன யாருக்காச்சும் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். வேற ஓகே, ஒரு பழி சம்பந்தப்பட்டிருக்கும், அதோடைய நிகழ்வுல ஆபிதீன். வேற சாரி மைதால, எக்ஸாக்ட்லி சூரா மாய்தா தான் நினைக்கிறேன் நானும். ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க. ஃபிரௌனுடைய மகள் டாட்டர் ஆஃப் ஃபிரௌனுடைய மகளுக்கு சிகை அலங்காரம், அந்த தலை சிவி அந்த விஷயங்களை பாதுகாப்பு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் சீப்பு கீழே விழுந்துரும், எடுக்கும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி எடுப்பாங்க. எங்க வாப்பா விட உங்களுக்கு ஒரு அல்லாவா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த கை குழந்தை, அந்த நபர் கொல்லப்படும் போது அந்த கை குழந்தை எல்லாம் பேச வைப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் பேச வச்சான். இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பழி சம்பந்தமான சம்பவம். இன்னொன்னு என்னது, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அஸாபுல் உஹ்துத், நெருப்பு குண்டத்துடைய மக்களுடைய ஒரு சம்பவம். மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கலாம், நமக்கு ஞாபகத்துக்கு வந்ததை நம்ம சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹைர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சோ அப்போ அந்த குழந்தை பேசுது, என்னுடைய தாயே தைரியமா போங்க, இதுதான் வெற்றி, இதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்னு அந்த குழந்தையை பேச வச்சாங்களா. அவங்களும் குதிக்கிறாங்க. இங்க எல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்க? எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. இது விக்டரியா லூஸா? இது தோல்வியா வெற்றியா? இங்க ஏதாவது வெற்றி அடைஞ்சு எதிரிகள் இங்கே கொல்லப்பட்டார்களா? எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்களா? எதிரிகள் அழிக்கப்பட்டார்களா? முஃமின்கள் அழிக்கப்பட்டார்களா? இங்க யார் அழிக்கப்பட்டார்கள்? முஃமின்கள் தான் அழிக்கப்பட்டார்கள். தோல்வி தானே நம்ம பார்வையில. உலக பார்வை வச்சு பேசுவோமே. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வரலாறு என்ன? நபிமார்கள் வந்தாங்க, அழைப்பு பணி செய்தாங்க. நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத இந்த இறை வசனத்தை, இந்த இறை செய்தியை, இந்த இறை மெசேஜ நிராகரிச்ச மக்கள் அழிக்கப்பட்டார்கள் வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் எப்படி அழிக்கப்பட்டாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் எப்படி அழிக்கப்பட்டாங்க, அது ஒரு வகையான வரலாறு. இன்னொரு வகையான வரலாறு, முஃமின்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் சொன்னோம். எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள், முஃமின்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனா அதுக்கப்புறம் முஃமின்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சொல்லல. அல்லாஹ் நம்ம விவரிக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கௌம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவங்களுக்கு, அதை பத்தி அல்லாஹ் சொல்லல. எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். ரெண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான ஒரு வரலாறு. எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள், முஃமின்களுக்கு ஒரு பாதி ரீதியான ஒரு வெற்றியும் முஃமின்கள் கொடுக்கப்பட்டுச்சு. தம்கீன், இந்த உலகத்துடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு, நிலைநாட்டினாங்க தீன. அதெல்லாம் கொஞ்சம் பேசி காட்டுறான். பனி இஸ்ராயேலுக்கு பலஸ்தீனை கொடுத்தோம்னு சொல்றான் பனி இஸ்ராயேல். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள், முஃமின்கள் வெற்றி அடைய செய்யப்பட்டார்கள், முஃமின்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினாங்க, வெற்றி அடைஞ்சாங்க முஃமின்கள். இது மூன்றாவது வரலாறு. இதுல நான்காவது வகையான ஒரு வரலாறு, ஹக்குக்கும் பாத்திலுமான போராட்டத்துல முஃமின்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். இது நம்ம ஒரு பார்வையை யோசிக்கிறோம். நான் சூரத்துல் புரூஜை படிச்சு காட்டுறேன். இந்த சூரத்துல் புரூஜுடைய தஃப்சீர் தான் இப்ப நம்ம சொன்ன இந்த ஹதீஸ். அது என்னன்ற இந்த வசனத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ், கிரகங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. வல் யௌமில் மவ்ஊத், இன்னும் வாக்களிக்கப்பட்ட இறுதி நாளின் மீது சத்தியமாக. வஷாஹிதி வ மஷ்ஹூத், மேலும் சாட்சிகள் மீதும் சாட்சி சொல்லப்படுவதன் மீதும் சத்தியமாக. குதில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டங்களுடையவர்கள் சபிக்கப்பட்டனர். அன்னாரிதாத்தில் வகூத், விறகுகள் போட்டு எரித்த பெரும் நெருப்பு குண்டம். இதுஹும் அலைஹா குஊத், அவர்கள் அதன் பால் உட்கார்ந்திருந்த போது. வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், முஃமின்களை அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போட்டு வேதனை செய்ததற்கு அவர்களே சாட்சிகளாக இருந்தனர். வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், யாவரையும் மிகைத்தவனும் புகழுக்குரியோனாகிய அல்லாஹின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதற்காகவே அன்றி வேறு எதற்கும் அவர்கள் பழிவாங்கவில்லை, வேறு எதற்கும் அவர்கள் கொல்லப்படவில்லை. அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத்,
வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது. எனவே அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் அதிகாரமுடையவனாக சாட்சியாக இருக்கிறான். இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. நிச்சயமாக எவர்கள் முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் தௌபா செய்யவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு, மேலும் கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ذلك الفوز الكبير. ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகள் உண்டு, அவற்றின் கீழ் ஆறுகள் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதுவே மாபெரும் பாக்கியமாகும். ذلك الفوز الكبير. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை தான், இந்த சம்பவத்தை தான் சொல்லி நெருப்பு கொண்டு தோறிய வசனத்தை அல்லாஹ் அந்த வரலாறை சொல்லிட்டு புகழுக்குரியனாகிய சத்திய அல்லாஹ் ஆகிய ஒரே அல்லாஹ், ஒரே ரப்பு, புகழுக்குரியவன், வலிமை மிக்கவன் எந்த அல்லாஹ்வோ அவனை இவர்கள் வணங்கினார்கள் என்பதற்காகவே அன்றி வேறு எதற்கும் இவர்கள் கொல்லப்படலை. அஸ்ஹாபுல் உஹ்தூத், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டத்துடைய மக்கள் இந்த மக்கள் தான். இப்ப நம்ம இந்த சஹீஹ் முஸ்லிம்ல பட்ட ஹதீஸுடைய மக்கள் தான் இவர்கள். இந்த வசனத்துல அல்லாஹ் வசனத்தை சொல்லி காட்டுறான். அதோடைய தஃப்சீர்ல போய் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் தான் அது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? வாலிகல் ஃபௌஸ், இது வெற்றின்னு முடிக்கல, ஃபௌசுல் கபீர், இது மகத்தான வெற்றின்னு முடிக்கிறான். மகத்தான வெற்றி. வெற்றியா? உண்மையை யோசிச்சு பாருங்க, அது வெற்றியா? அனைத்து மக்களும் கொல்லப்பட்டாங்க. ஆனா அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கும் போது இது மகத்தான வெற்றின்னு முடிக்கிறான். அப்போ இஸ்லாம் சில வார்த்தைகளுக்கு அர்த்தத்தையே புது புது அர்த்தத்தை கொடுக்குது இஸ்லாம். முஃப்லிஸ், இப்போ ஒண்ணும் இல்லாதவர், எதுவுமே இல்லாத நபர் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? வீடு இல்ல, சொத்து பத்து இல்ல, பணம் இல்ல, காசு இல்ல, நார்மல் ஏழையான ஒரு நபரா, எதுவுமே இல்லாத ஒரு நபரா இருக்கிறார், இவர் தான் எதுவுமே இல்லாத நபர்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு முஃப்லிஸ்க்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. இது நீங்க துனியால சொல்றீங்க. பேங்க்ரப்சி, யாரு பேங்க்ரப்ட்? எதுவுமே இல்லாதவர். எல்லாமே இருந்து இல்ல அழிஞ்சிருக்கும், எல்லாமே இருந்து இப்ப எதுவுமே இல்லாத நிலைக்கு ஆக்கப்பட்டிருப்பாரு, எல்லாமே போயிருக்கும் அவர்கிட்ட இருந்து, சொத்து பத்துலாம் இருந்திருக்கும், பேங்க்ரப்ட் ஆகி தோல்வி அடைஞ்சு கடன் லாஸ் ஆகி எல்லாமே போயிருக்கும், ஒண்ணுமே இல்லாதவரா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றோம் பேங்க்ரப்ட்னு. ஆனா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இன்னொரு முஃப்லிஸ் யார் தெரியுமா? ஆக்சுவலா முஃப்லிஸ் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மின் உம்மத்தி அல் முஃப்லிஸ் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துல முஃப்லிஸ் யாருன்னா வயதி யௌமல் கியாமா பி ஸலாத்தின் வ ஸகாத்தின் வ ஸியாமின், இது எல்லாத்தையும் தொழுக, நோன்பு, ஜக்கா, ஹஜ், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவார் மறுமை நாள்ல. இது எல்லாத்தையும் செஞ்சிருப்பாரு துனியால, நன்மை எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவார் மறுமையில. ஆனா இன்னொரு முஸ்லீமை பத்தி அவதூறு பேசியிருப்பாரு, இன்னொரு முஸ்லீமை பத்தி குறை பேசியிருப்பாரு, இன்னொரு முஸ்லீமை பத்தி அவர் இல்லாதப்ப ஏதாவது பேசியிருப்பாரு, அவர் செய்யாததை செஞ்சதாக அவதூறுகளை பரப்பியிருப்பாரு முஃமின்கள் மீது, இல்ல முஃமின் இல்ல சில நபர்களின் மீது, இன்னொரு சக மனிதரின் மீது அவதூறுகளை பரப்பியிருப்பாரு. அவரை பத்தி இவருக்கு யாருன்னு தெரியாது, அவர் என்னன்னு தெரியாது, ஆனா அவரை பத்தி ஒரு அவதூறு பரப்பி பேசியிருப்பாரு, அவரை பத்தி பொய் பேசியிருப்பாரு, அவரை பத்தி தப்பா பேசியிருப்பாரு, சமூகத்துல ஏதாவது பரப்பியிருப்பாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாரு, புறம் பேசியிருப்பாரு, அவதூறு பேசியிருப்பாரு. இதன் காரணமாக என்ன தெரியுமா அவன் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவர் நன்மை எடுத்துட்டு வந்தார்ல, இவர் நன்மை எடுத்து யாருக்கு கொடுக்கப்படுமா? இவர் யாரை பத்தி பேசினாரோ அவருக்கு இவரோட நன்மையிலிருந்து கொடுப்பேன்னு அல்லாஹ் கொடுப்பான்னு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஹதீஸ் கொடுத்து என்ன ஆகும் தெரியுமா? இவர் அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருந்தார் அப்படின்னா இவர் வந்த நன்மையே எல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியா தீமை, அவருடைய தீமை இருக்கும்ல, அதை வாங்கி இவருக்கு சேர்க்கப்படுமா? இப்போ இவர் வரும்போது எப்படி வந்தாரு, இப்ப எப்படி இருப்பாரு? இவர் தான் முஃப்லிஸ், இவர் தான் ஒண்ணும் இல்லாதவர். சுப்ஹானல்லாஹ், அர்த்தமே மாறுதுல்ல. நம்ம பரவாயில்ல, ஒண்ணும் இல்லாதவர் வேற மாதிரி யோசிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு மறுமையை வச்சு சொல்லும் போது வேற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி வெற்றி அப்படின்னா வெறும் இந்த துனியால நம்ம ரிசல்ட்ட கண்ணால பாக்குறது, இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டோம்னா ஜெயிச்சாவணும், நடைமுறைப்படுத்துறது, ஜெயிச்சா வருது, கண்ணால ரிசல்ட்ட பார்க்கணும், இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அது நல்ல பாசிட்டிவா எல்லாமே சாதகமாவே நடக்கணும், பிரச்சனையே வரக்கூடாது, தோல்வியே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது, எந்த சோதனையும் வரக்கூடாது, ஜெயிக்கிறது தான் வெற்றி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க அதுவும் வெற்றி. அதே நேரத்துல நீங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு எந்த சத்திய தீனுக்காக, மார்க்கத்துக்காக, சிந்தனைக்காக ஏற்றுக்கொண்டீங்களோ அதுல உங்களுடைய உயிரே போனாலும் கடைசி வரைக்கும் அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகாம, அதுல எதையுமே விட்டு கொடுக்காம, உயிரே போனாலும் சரி இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவும் வெற்றின்னு இஸ்லாம் சொல்லுது. That is another meaning of victory.
அல்ல இங்க அப்படிதானே சொல்றான், தலிகல் ஃபௌசுல் கபீர் தானே சொல்லி காட்டுறான். இதை ஆக்சுவலா எல்லாரும் கொல்லப்பட்டாங்க, ஆனா மகத்தான வெற்றின்னு நல்லா முடிக்கிறானே இந்த வசனத்துல. யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த சோதனை எப்போ வரும்? நம்ம சொன்ன மாதிரி நபிமார்கள் தான் பெரிய சோதனைன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இந்த முஸ்லிம் உம்மத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த முஸ்லிம் உம்மத் 1960கள் 70கள் எல்லாம் இந்த முஸ்லிம் உம்மத்துடைய முஸ்லிம் உலகளாவிய அளவு நான் சொல்றேன், சென்னையில தமிழ்நாட்டுல இந்தியாவில நான் பேசல, உலகளாவிய அளவுல பேசுவோம். குளோபல் பிரதர்ஹுட் தான் நம்ம வாழக்கூட பகுதியின் மட்டும் சுருக்க வேணாம், உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம் உம்மத்தும் பேசுவோம். முஸ்லிம் உம்மத்தும் 1960கள் 70கள் எல்லாம் இந்த முஸ்லிம் உம்மத்துடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா இருந்துச்சு? கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. முஸ்லிம் உம்மத் கம்யூனிசம் பேசிச்சு, முஸ்லிம் உம்மத் சோசியலிசம் பேசிச்சு, முஸ்லிம் உம்மத் தேசியவாதம் பேசிச்சு, முஸ்லிம் உம்மத் மதச்சார்பின்மை ஜனநாயகம் பேசிச்சு. ஆனா இன்னைக்கு predominant கால், இன்னைக்கு ஒரு மேலோங்கிய ஒரு அழைப்பு பணியாக முஸ்லிம் உம்மத்துக்கு, முஸ்லிம் உலகத்துல போய் பாருங்க, பலஸ்தீன்ல போய் பாருங்க, சிரியால போய் பாருங்க, யெமன்ல போய் பாருங்க, ஈராக்ல போய் பாருங்க, ஈஜிப்ட்ல போய் பாருங்க, ஜோர்டான்ல போய் பாருங்க, லெபனான்ல போய் பாருங்க, முஸ்லிம் உம்மத் எதை நோக்கி அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க? அல் உம்மா துரீது ஹிலாஃபா இஸ்லாமியா, இந்த முஸ்லிம் உம்மத்துக்கான வெற்றி இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய மார்க்கம் நடைமுறைப்படுத்தப்படணும். இந்த ஆட்சியாளர் ஜனநாயகம் எங்களுக்கு வேணாம், மதச்சார்பின்மை எங்களுக்கு வேணாம், கம்யூனிசம் எங்களுக்கு வேணாம், தேசியவாதம் எங்களுக்கு வேணாம், சுதந்திரம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஹலீஃபாவும் ஒரு இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஹிலாஃபத்தும் எங்களுக்கு வேணும்னு கேட்கறாங்களா இல்லையா முஸ்லிம் உம்மத்தினி? அல் உம்மா துரீது ஹிலாஃபா இஸ்லாமியா, இதுதான் உம்மத்துடைய கால். இன்னைக்கு பலஸ்தீன்ல ஏன் பலஸ்தீன் ஏன் அடிக்கப்படுது? சிரியா ஏன் அடிக்கப்பட்டுச்சு? முஸ்லிம் உம்மத் இன்னைக்கு ஆட்சியாளர்களை எதிர்த்து போராட்டத்துக்கு வந்துட்டாங்களா இல்லையா? அரபு புரட்சி என்ன சொல்வீங்க? எந்த அளவுக்கு டைரன், கிரிமினல்ஸ், முஜ்ரிமீன், வாலிமீன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லிம் உலகத்தை. இது வரைக்கும் எதிர்க்காத மக்கள் 2011 பார்த்தோம் நம்ம. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு. அந்த முஸ்லிம்களை அப்படி செய்ய வச்சதற்கு முஸ்லிம் உம்மத்து தைரியமாக இந்த ஆட்சியாளரை எதிர்த்து வந்தாங்க. நீங்க எல்லாம் கொடுமையானவர்கள், கொடுங்கோல்கள், அமெரிக்கா பிரிட்டிஷோடைய கண்காணிகளாக இருக்கிறீங்க. நீங்களாம் உங்களை எதிர்த்து நீங்க நவருங்க. இஸ்லாத்தை நினைத்து ஆட்சி செய்யப்பட்ட ஆட்சியாளர் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கலீஃபா வேணும், எங்களுக்கு இஸ்லாம் வேணும், நீங்க நவருங்க. கேட்டாங்களா இல்லையா உம்மத்து? கேட்டுச்சா இல்லையா? அதோடைய ரிசல்ட் என்னாச்சானா சோதனை. இன்னைக்கு பலஸ்தீன்ல என்ன? பலஸ்தீன் மக்கள் கொல்லப்படுறாங்களா இல்லையா? சொல்லுங்க. பலஸ்தீன்ல உள்ள மக்கள் அன்றாடம் ரீதியாக தினம் நம்ம காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்ல, சோசியல் மீடியால. முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்களா இல்லையா? பலஸ்தீன்ல, யெமன்ல கொல்லப்படுறாங்களா இல்லையா? சிரியால கொல்லப்படுறாங்களா இல்லையா? ஏன் கொல்லப்படணும்? இந்த ஈமான ஏத்துக்கிட்டோடைய டெஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்றாங்கல்ல. இது நம்ம பார்வையில முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்களே இது தோல்வி இல்ல, நமக்கு தான் அது பார்வையில தோல்வி. ஆக்சுவலா அவங்க என்னது? அது வெற்றி அவங்களுக்கு. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கணும், அதுக்காக எங்க உயிரே போனாலும் சரி இந்த அக்ஸாவை மீட்டெடுக்கிற வரைக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், போராட்டத்தை விட மாட்டோம். நிக்கிறாங்களா இல்லையா? அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பிள்ளை இறக்கப்படுது, கொல்லப்படுது, பச்சிலம் குழந்தைகள் ஷஹீதாக்கப்படுறாங்க. தாயோடைய வார்த்தையில என்ன வருது? புலம்புறாங்களா இல்ல ஹஸ்புனல்லாஹ் நியமல் வக்கீல்னு சொல்றாங்களா? என்ன வார்த்தை? நீங்க பாக்குறீங்களா வீடியோஸ் எல்லாரும்? என்ன வார்த்தை வருது அவங்க வாயிலிருந்து? சஹாபாக்களோட வாயிலிருந்து என்ன வந்துச்சு? ஹஸ்புனல்லாஹ் நியமல் வக்கீல், இதுக்கு அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் போதுமானவன், இந்த வார்த்தை தானே வருது அவங்கள்ட்ட இருந்து. சோ இதுதான் ஈமானுடைய டெஸ்ட். சோ அப்போ பிரச்சனை வருது, தோல்வி வருது, கொல்லப்படுறோம், சிறைபிடிக்கப்படுறோம், தண்டனைக்குள் ஆக்கப்படுறோம், ஏதாவது ஒரு சோதனை வருது, பிரச்சனை வருது, அழிவு வருது, சிறைபிடிக்கப்படுறோம், கொல்லப்படுறோம், அழிக்கப்படுறோம். இதெல்லாம் வந்தா நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது? பாருங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, அதனாலதான் தண்டனையாக அனுபவிக்கிறாங்க, நவுது பில்லா. இப்படி சொல்லாமா? இப்படி சொல்றது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சில கருத்துக்கள் இருக்கு. முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க, அதுக்கு காரணம் பாருங்க, ஆட்சியாளருக்கு எதிர்த்து வந்தாங்க, பாருங்க இஸ்ரேலுக்கு எதிர்த்து போராடினாங்க, அதனால அதோட தண்டனையாக நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொன்னா அது சரியா? இப்படி சொன்னா சரியா? ஏன் தவறு செஞ்சாதான் அழிக்கப்படணுமா? தவறு செஞ்சாதான் அல்லாஹ் அவர்களை அவருடைய உயிரை எடுப்பானா? தவறு செஞ்சாதான் தண்டனையாக தான் முஸ்லிம்களோட உயிர் கொல்லப்படணுமா என்ன? தென் வாட் அபவுட் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் கொல்லப்பட்டாங்களா இல்லையா? சித்திரவதை செய்யப்பட்டாங்களா இல்லையா? கொடுமையை சந்திச்சாங்களா இல்லையா? பாருங்க, குறைஷி தலைவர்களுக்கு எதிராக பேசினாங்க, அபூஜலுக்கு எதிராக பேசினாங்க, உமையாக்கு எதிராக பேசினாங்க, உத்பாக்கு எதிராக பேசினாங்க, அதனாலதான் இப்ப தண்டனை அனுபவிக்கிறாங்க. இப்படி சொன்னா அது சரியா? தண்டனையை அனுபவிக்கல, அல்லாஹ்வுடைய கட்டளை செய்ததற்கு அதற்கு அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சோதனையில ஜெயிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள பார்த்து, சப்ரன் அலா யாசிர் ஃபஇன்ன மவ்இதுகுமுல் ஜன்னah, யாசிரின் குடும்பத்தாரை பொறுமையா இருங்க, ஈமான விட்டாதீங்க, தயவு செஞ்சு ஈமான விட்டாதீங்க, இப்படியே இருங்க, நீங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, அப்படியே இருங்க, சொர்க்கத்துல நான் உங்களை மீட் பண்றேன்னு சொன்னாங்களா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஹத் சொல்லிட்டு இருக்காரு, அஹதுன் துன்ஜீக யா பிலால், அஹத் உங்களை பாதுகாக்கும் பிலாலே, நீங்க அப்படியே இருங்க, ஈமான விட்டுறாதீங்க.
அப்போ உயிர் போறதோ, சிறைபிடிக்கப்படுறதோ, கொல்லப்படுறதோ, தண்டனை அனுபவிக்கிறதோ, இது எது நடந்தாலும் இதெல்லாம் சோதனையா இல்லையா? நீங்க ஈமான்ல உறுதியா இருக்கீங்கன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தானே அதெல்லாம். ஆக்சுவலா ப்ரூஃப் தானே. உண்மையா சொல்ல போனா இந்த முஸ்லிம் அனைவரும் கொல்லப்பட்டாங்க, அஸ்ஹாபுல் உக்துத் கொல்லப்பட்டாங்க. ஆனா என்னாச்சு? அல்லாஹ் என்ன சொல்றான்? ذَلِكَ الْفَوْزُ الْكَبِيرُ, இது மகத்தான வெற்றின்னு தானே அல்லாஹ் முடிச்சு காட்டுறான். சோ அப்ப அந்த அடிப்படையில நம்ம சொல்லும் போது முக்கியமான ஒரு 2 படிப்பினை சொல்லி நான் முடிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் படிப்பினை நம்ம ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ட்ரூத், உண்மையை ஏத்துக்கொண்டோம், உண்மையான தீனுல் இஸ்லாமை ஏத்துக்கிட்டோம். இதுதான் மார்க்கம் தெரிஞ்சிச்சு, சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இந்த துனியா சோதனைக்கான இடம் தான் தெரிஞ்சிருச்சு, இந்த மார்க்கத்தை மேலங்க செய்யணும், அதுக்கான அழைப்பு படியில நம்ம இருக்கணும். இந்த மார்க்கத்தை உண்மையான தீனை எடுத்து வைக்கிறனால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைக்காக மார்க்கத்தை சமரசம் செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம அழைப்பு பணியை மாத்திக்கணுமா? பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை, இதுக்காக நான் இந்த தாவாவை செய்வேன் நிக்கணுமா? உண்மையில நிக்கணுமா? இதுல ரெண்டுல எந்த ஸ்டான்ஸ் எடுக்கணும் முஸ்லிம்கள்? சஹாபாக்கள் எதை எடுத்தாங்க? இந்த தாவா பண்ணா குறைஷிகள் அடிப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. இத சொன்னா உமையா என்னை சித்திரவதை பண்ணுவோன்னு தெரியும் சஹாபாக்களுக்கு. அபூஜஹல் சித்திரவதை பண்ணுவோன்னு தெரியும், தெரியாமல இல்ல. முன்னாடி அல்ல நபிமார்கள் பத்தின வரலாறு சொல்லிட்டான் அவங்களுக்கு. எல்லாமே இது பண்ண இது நடக்கும்னு தெரியும். இது நடக்கும் அப்படின்றதுக்காக பிரச்சனை வரும், சிறைபிடிக்கப்படுவோம், கொல்லப்படுவோம், உயிர் போயிடும், உத்தரவாதம் இல்ல, பாதுகாப்பு இல்ல. பலஸ்தீன் மக்கள் இப்படி நினைச்சாங்க இருக்க முடியுமா? போய் யோசிச்சு பாருங்க. பலஸ்தீன் மக்கள் இந்த யோசனை எடுத்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க களத்துல நிக்க மாட்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை காப்பாத்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நிப்போம். நிக்கிறாங்களே எப்ப அவங்களதான் நம்ம ஈமான்ல உயர்ந்த மக்கள்னு பார்க்கணும், அப்படிதானே பார்க்கணும். அப்போ உண்மையில் என்ன நடந்தாலும் உண்மையில நிக்கணும். இப்போ இந்த வரலாறு எல்லாம் புதுசு இல்ல, இதெல்லாம் ஒவ்வொரு ஜும்மால கேட்கிறோம். ஆனா என்ன தெரியுமா பண்றோம்? நம்மளுடைய வாழ்க்கைன்னு வரும்போது அப்ளை பண்ண மாட்டோம். பயன் சொல்லும் போது உச்சி கொட்டிட்டு அழுவு வருது, போயிடுறோம். ஆனா இன்னைக்கு களத்துல அதை நடைமுறைப்படுத்தணும்னு வரும்போது யோசிக்கிறோம், இதெல்லாம் இது பிரச்சனையாச்சே. அப்ப சஹாபாக்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தாவா பண்ணாங்கன்னு எங்களுக்கு அழைப்பு பண்ணி கொடுத்தீங்க, ஜும்மால எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. எதுக்கு? அது தியரிட்டிக்கலா காதுல நல்லா இருக்குன்னு உச்சி கொட்டி அழுதுட்டு போறதுக்கா? அதுக்காக படிச்சோம், அதுக்காக கேட்டோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம யதார்த்தத்துல வரும்போது அதை கடைபிடிக்கணும்னு தானே சொல்லி கொடுத்தோம். அதுக்கு தானே நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதுதானே உண்மை, அதுக்கு தானே படிச்ச வரலாறு. எதுக்கு நபிசாசம் வாழ்க்கை வரலாறு படிக்கிறோம்? சும்மா கதையா வரலாறா நல்லா இருக்கு காதுக்கு சுவையா இருக்கு அதுக்கா? நம்ம வாழ்க்கையை வரும்போது அமல்படுத்துறதுக்கு தானே, வேற எதுக்கு? அப்போ உண்மையில என்ன நடந்தாலும் வழி பெறலாம நிக்கணும்ன்றது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை இதுல. அதனாலதான் அடிக்கடி நபிசாசம் ஒரு துவா கேட்க சொல்லுவாங்க. என்ன துவா? நபிசம் அடிக்கடி கேட்க சொல்லுவாங்க, யா முகல்லிபல் குலூபி வல் அப்சார் சப்பித் குலூபனா அலா தீனிக், சப்பித் கல்பி அலா தீனிக். ப்ளூரலா கேட்கணும், சப்பித் குலூபனா அலா தீனிக். இதயத்தை பிரட்டக்கூடியவனே எங்களுடைய இதயத்தை இந்த மார்க்கத்தில் நிலை பெற செய்வாயாகன்னு கேளுங்கன்னு. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஆயிடும்? உள்ளம் பிறன்றோம். பிரச்சனை தானே, மனுஷன் தானே, இன்சான் தானே. நீங்க கேளுங்கன்றாங்க. எந்த சோதனை வந்தாலும் இதுல உறுதியா நிக்கிற மாதிரி என் உள்ளத்தை மாத்துறப்பன்னு கேளுங்கன்னாங்க. இந்த துவாவை நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது ஒரு படிப்பினை, ஸோ வி ஷுட் டெவலப் தி ஹேபிட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்யறதுக்கான மனப்பான்மையை வளர்த்துக்கணும் முஸ்லிம்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஏந்திருக்கிற மார்க்கம் சாதாரண மார்க்கம் கிடையாது. நம்ம ஏந்திருக்கிற சித்தாந்தமோ மார்க்கமோ தீனோ கம்யூனிசம் கிடையாது, மதச்சார்பற்ற ஜனநாயகம் கிடையாது, ஈஸியா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக விட்டுட்டு போறதுக்கு. நம்ம ஏந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம், உண்மையான மார்க்கம், உண்மையான ஹக்கான ஒரே உண்மையான அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே தீன் இஸ்லாம் தான். அந்த தீனை ஏற்றுக்கொண்ட மக்கள் நம்ம. அப்ப அந்த தீனை ஏத்துக்கிட்டு அதுக்கு நான் எந்த விலையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இது கரெக்டா? அல்லாஹ் அப்படியா சொல்றான்? ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க ஈஸியா சொர்க்கம் போய்லாம் நினைக்கிறீங்களா? அதான் நல்லா கேட்டா. அதானே நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள குர்ஆன் வசனத்துல கூட சொன்னோம், அம் ஹஸிபன் நாஸ யத்ருகு அ யகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன். நீங்க ஈமான் கொண்டுட்டோம் முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு சோதிக்கப்படாம அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. சோதிப்போம், உங்களுக்கு முன்னாடியே சோதிச்சோம், உங்களையும் சோதிப்போம். அப்ப பிரச்சனை வரும், சோதனை வரும். அதுல யார் இன்னும் எந்த அளவுக்குனா வயஅலமுல்லாஹு அல்லதீன ஸதகு வயஅலமுல் முனாஃபிகூன், யார் உண்மையாளர், யாரு உண்மையில நிக்கிறா, யாரு உண்மையில நிக்காம முனாஃபிகீன்களா இருக்கிறான்னு நம்ம பிரிக்கிறதுக்கு தான் என்ன செய்யறோம், இந்த டெஸ்டே கொடுக்குறோம்ன்ற அல்லாஹ் சொல்றான். சோ அப்ப அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகும். அந்த டெஸ்டே வரக்கூடாதுன்னா இல்ல, டெஸ்ட் வராமலாம் இருக்காது, வரும். வந்தா நம்ம நிக்கிறோமா பாஸ் ஆகிறோமான்றதுதான் இங்க டிஸ்கஷன். சோ இப்ப அந்த அடிப்படையில ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கக்கூடிய நம்மளா சரி, முஸ்லிம்களாக சரி, அழைப்பாளர்களாகவும் சரி, இந்த என்ன பிரச்சனை எந்த சோதனை வந்தாலும் அது உறுதியோட அந்த களிமால அந்த மார்க்கத்துல நிக்கிறதா சரியான வெற்றி. அதே நேரத்துல அல்லாஹ் தீனுல் இஸ்லாமுக்கு ஒரு வாக்குறுதி அல்லாஹ் கொடுத்துட்டான், நம்ம உங்களுக்கு அப்படியே விட்டுற மாட்டோம். நிச்சயம் இந்த தீனுல் இஸ்லாம் மேலோங்கும்ன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதியும் இருக்கு. வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா இஸ்தக்லஃப அல்லதீன மின் கப்லிஹிம். நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யறவர்களுக்கு உங்களுக்கு இந்த தம்கீன், இந்த அத்தாரிட்டி, இந்த எஸ்டாப்லிஷ்மென்ட், இந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை எப்படி முன்னாடி நாம் கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கும் கொடுப்போம்ன்ற அல்லாஹ்வுடைய வாதா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஒரு ஹதீஸ்ல சொல்லிட்டு போயிருக்காங்க, முஸ்னத் இமாம் அஹ்மத்ல பதிவாயிருக்கு, சும்ம தகூன খিলাফাতান அலா மின்ஹாஜின் நுபுவா சும்ம சகத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக இந்த தீனுல் இஸ்லாம் மேலோங்க செய்யும், மீண்டும் நபித்து வழிமுறையில் ஹிலாஃபா வரும்ன்றது வாக்குறுதியாக இருக்கு. சயபலகன்ன ஹாத தீன் மா பலக லைலு வன் நஹார் வலா யத்ருகுல்லாஹு பைத மதரின் வலா வபரன் இல்லா அதகலஹுல்லாஹு ஹாத தீன். இந்த தீனுல் இஸ்லாம் இரவு பகல் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் போன்றது வாக்குறுதி. சோ அப்படிப்பட்ட அந்த வாக்குறுதியை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை மினிமாக்கி அருள் புரிய வேண்டும். இந்த தீனுல் இஸ்லாத்தில் எந்த சோதனை வந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தை பற்றி பிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை மினிமாக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் தஸ்லீமன் கஸீரா வ ஆখির துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.